தியானிப்பதற்காக நம்ம அந்த இடத்துல நம்ம கடந்து வந்திருக்கோம். முழுவதுமாக நம்மை ஆண்டவரத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. யோசனையில் பெரியவராக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, யோசனையில் பெரியவராக நீர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க ஒரு முறை கூட கூடி வந்திருக்கிறோம். நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் எங்களுக்கு தருகிறபடி நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுகிறபடி நான் நன்றி. யார் யாருக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கான மன்னா இன்று வந்திருக்கின்ற தாகத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் அப்பா உங்கள் ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நம்ம நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எப்போவுமே நம்மளால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியாது. எஸ் சிஸ்டர், வாழ முடியணும். கடவுள் அதை தான் அவர் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காரு. அதனால நம்ம கீழே விழுந்து விழுந்து எழுந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஓகே, வெற்றி வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியணும். ஆனால் நம்ம விழுந்து விழுந்து எழும்புகிறோம். வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வாழ முடியும் இல்லையா? இன்றைக்கி நம்ம வெற்றி வாழ்க்கை வாழணும். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த போராட்டங்களும் குழப்பங்களும் இதுகளெல்லாம் வரக்கூடாது, அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கிடைக்கும் போது வெற்றி வாழ்க்கை வாழலாம், கிடைக்காத போது விழுந்துதான் திருப்பி எந்திரிக்கணும். ஓகே, கிடைக்கும்போது வாழலாம், கிடைக்காத நேரம் விழுந்து தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஓகே, சிலுவையில் நமக்காக எல்லாமே செய்யப்பட்டாயிற்றுங்கிறது உண்மைதானே? கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் மூலம் நமக்கு எல்லாமே தரப்பட்டாயிற்று அப்படிங்கிறது உண்மைதானே? எல்லாம் நிறைவேறிற்றா இல்லையா? நிறைவேறிற்று இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதற்கு தேவையான அனைத்துமே செய்யப்பட்டாயிற்று. இன்றைக்கி இதை ரெண்டு ஆங்கிளில் பார்க்க முடியும். நம்ம வார்த்தை என்ன சொல்லுது? விண்ணக மனக ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு தரப்பட்டாயிற்று. ஆண்டவர் அமைதியும் சமாதானத்தை நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாரு. இயேசுவின் தழும்புகளினால் நாம் குணமடைந்து விட்டோம் அப்படிங்கிறது வார்த்தை இல்லையா? அதுதான் உண்மையும் கூட. ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் அது இருக்கான்னு பார்த்தா அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பல நேரங்களில் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் இதுலேயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மக்களை பார்க்க முடியுது. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவுமே மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. சிலவங்க நான் பார்க்குறேன், நான் ஆண்டவரை அறியாதவங்களை பற்றி பேசலை, ஆண்டவரை பற்றி அறிந்த ஆண்டவருக்குள்ளாக நெருக்கமாக இருக்கிற மக்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் சிலர் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு எந்த குழப்பமோ போராட்டமோ வர்றது இல்லையா? அவங்களுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கா? எல்லாமே இருக்குது, எல்லாமே வருது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க சில உண்மைகளை தெரிஞ்சிட்டு அந்த உண்மைக்கு ஏற்றபடி ஓடுறாங்க. அதனால் அவங்க சந்திக்கிற சூழ்நிலைகள் அவங்கள ஒன்றும் பண்ணுறதில்ல. ஜான் 16:33 பார்ப்போமா? யோவான் 16:33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். யோவான் 16:33 நான் வாசிக்கிறேன். எஸ் சிஸ்டர், 33 சிஸ்டர், அதுதான். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம அமைதி காணும் பொருட்டு நமக்குன்னு ஒரு ப்ராமிஸ் தந்திருக்கிறாரு. இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். அந்த துன்பத்தை நான் வெற்றி கொண்டேன், அதனால உங்களாலையும் வெற்றி கொள்ள முடியும். இதுதான் வார்த்தை.
வார்த்தை என்ன சொல்லுது? உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அவர் வெற்றி கொண்டுட்டார். அப்ப எனக்கும் வெற்றி தான். ஆனா பல நேரங்கள்ல நம்மளால அப்படி இருக்க முடியறதில்ல. அப்ப அது எதனாலனா, நமக்கு சில உண்மைகள் தெரியும். அந்த சிச்சுவேஷன் வரும்போது சிலவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நம்மள பலருக்கும் அந்த உண்மைகள் தெரியும். ஆனா அந்த இடம் வரும்போது நம்மளால அதை அப்ளை பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். நானும் நீங்களும் ஒரு போராளி. இன்னைக்கு ஒரு நாட்டோட எல்லைப்புறங்களில் இருக்கிற அந்த சோல்ஜர் எப்படி இருக்கணும்? அவங்க என்ன மனநிலையோடு அங்கே நிற்பாங்க? நான் அமைதியாகவே இங்கே இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களா? அப்படி நிற்க முடியுமா? எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மனநிலையோட தான் அவங்க இருப்பாங்கல்ல. நமக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் அந்த நாட்டோட எல்லைப்புறங்களில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து எனிமி தாக்குவான்னு தெரியும். ஆனால் வெற்றி கண்டிப்பாக உண்டுங்கிற உறுதி கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆப்போசிட் சைடில் எதிரி என்ன தான் தாக்குனாலும் எனக்கு வெற்றி நிச்சயங்கிற உறுதிப்பாடு என் கையில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வரும், வராதுன்னு நான் சொல்ல முடியாது. வரும், வரலாம், வராமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நான் அதை எதிர்கொள்கிறதுக்கு, நான் போரிடுறதுக்கு நான் எப்பவும் விழிப்பாக இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் அதான் அழைக்கிறாரு. நீங்கள் ஆனால் பயப்பட தேவையில்லை. எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் வெற்றி கொண்டு விட்டேன், நீங்களும் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு பலரோட குழப்பத்துக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதே பெரிய ப்ராப்ளம். எனக்கு எப்படி இப்படி ஒரு பிரச்சனை வரலாம்? நான் அப்படிப்பட்டவளா? எனக்கு எப்படி இது வரலாம்? எனக்கு இது வந்திருக்கவே கூடாது. என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கவே கூடாது. என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கவே கூடாது. இன்னைக்கு அப்படிங்கிற மனநிலையோட அவங்க எப்போ அந்த மனநிலைக்குள்ளாடி போறாங்களோ அவங்களால போரிட முடியறதில்ல. இன்னைக்கு ஒரு நாட்டோட எல்லைப்புறத்தில் இருக்கிற ஒரு இராணுவ வீரர் எனிமி என்ன எப்படி தாக்கலாம், அப்படி நினைச்சிட்டு இருந்தா போர் புரிய முடியுமா? போர் புரிய முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை, என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, ஆனா எனக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உலகத்துல உனக்கு துன்பங்கள் உண்டு, நான் உலகத்தை வென்றது மாதிரி நீயும் உலகத்தை வெற்றி கொள்ள முடியும், நீ பயப்படாத அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பலருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில வருகிற அந்த பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. அங்கேயே அவங்க தோற்று போறாங்க. அப்போ யாரால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும்னா, என்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் என் கூட இருக்கிற என் ஆண்டவருடைய துணை கொண்டு நான் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு எதுவுமே அவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பொருட்டே கிடையாது. இன்னைக்கு நான் இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளாடி ஒரு நாய் நுழைஞ்சிருச்சு. என் வீட்டுக்குள்ள நாய் எப்படி வர முடியும்? நான் 3 கேட் போட்டு கேட்டுக்குள்ளாடி தான் என் வீடே இருக்கு. இவ்வளவு பெரிய மதில் சுவர், எப்படி என் வீட்டுக்குள்ள நாய் வர முடியும்? நான் கேட்டுட்டு இருந்தேன்னா நாய் வெளியே போகுமா? போகாது. நான் என்ன பண்ணுவேன்? அடிச்சு விரட்டி துரத்துவேன். அப்பாலே போ, வெளியே போ அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இப்ப என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். நம்ம ஒரு போர் வீரர், எப்பவும் போரிட ரெடியா இருக்கணும். அப்ப பிரச்சனைகள் உண்டா? கண்டிப்பா உண்டு. நான் தான் அதோட போர் வீரன். அப்ப நமக்கு எனிமி இருக்கானா? கண்டிப்பா இருக்கிறான். எனிமி யாரு? இன்னைக்கு போராட்டம் வருதுன்னா யார்கிட்ட இருந்து வரும்? நம்முடைய பகைவனிடத்துல தான் வரும். நம்முடைய எனிமி யாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க கிடையாது. யாரு? டெவில். அப்போ என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுனால நான் தோல்வியை பார்க்கறது கிடையாது. நான் அதை எப்படி என்னுடைய எனிமிட்டேந்து வர பிரச்சனையை நான் எப்படி எடுத்துக்கிறேனோ அதுதான் என்னுடைய சக்சஸை சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, வரலாம். ஆனா வந்தா நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன். இந்த நேரத்துல தான் டெவில் வந்து நமக்கு ஒரு தாட்டு தருவான். திடீர்னு நம்ம மைண்டுக்கு எதம்மா நமக்கு ஆறுதல் தர மாதிரி ஒரு தாட்டு தருவான். இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி யாருக்கும் கஷ்டம் கிடையாது, யாராலையும் இதை ஒன்ன மாதிரி யாருக்கும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு நல்லது மாதிரி தெரியும், அப்படி கிடையாது.
உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் போகக்கூடியதா இல்ல. உண்மை தெரிஞ்சா நம்ம தான் வெற்றியாளர். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை வரும், யார்கிட்டேருந்து வரும், எப்படிப்பட்டதுல வரும்னு தெரிஞ்சு நான் போரிட ரெடியா இருக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என்னதான் வந்தாலும் என்னால வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். 2 கொரிந்தியர் 2:15 பவுல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2:15. இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனுடைய சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. அப்ப சாத்தானுடைய சதி திட்டம் என்னன்னு நம்ம தெளிவா தெரிந்திருக்கும் போது இதை யாக்கோபு 1:2-3 பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அப்ப நான் பல வகையான துன்பங்களுக்கு நான் உள்ளாகும் போது நான் எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியோடு இருக்கணுமா? இந்த சோதனைக்குள்ளாக நான் புடமிடப்படுகின்ற போது நான் இதுல இருந்து வெளியே வரும்போது எனக்கு என்ன உண்டாகும்? மன உறுதி உண்டாகும். ஓகே, நம்ம இப்ப பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டு. அதை நான் எதிர்கொள்றதுக்கு நான் ரெடியா இருக்கணும். என்னுடைய போர் கருவி என்ன என்பது நமக்கு தெரியும். என்னது? இறை வார்த்தை தான் நம்மளுடைய போர் கருவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த உலகத்துல யார் எனிமி? சாத்தான். அப்போ வார்த்தை கூட சொல்லுது, நீங்க சாத்தானுக்கு ஆண்டவருக்கு பணிந்திருந்து தீயவனை எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் வார்த்தை. அப்ப இந்த உலகத்துல நமக்கு எப்படியெல்லாம் வருது? நமக்கு போராட்டங்களா இருக்கட்டும், நமக்கு இந்த எனிமியோட தாக்குதல் எப்படி இருக்கு? 3 விதமா இருக்கு. ஒன்னு உலகம், ஒன்னு மாமிசம், 3வது டெவில். இந்த உலகத்தின் மூலமும் மாமிசத்தின் மூலமாக தான் சாத்தா என்ன பண்ணுவான்? நம்மளை தாக்குவான். இது நமக்கு தெரியணும். இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் போது நான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. 1 பேதுரு 4:12 இப்ப வாசித்தோம் இல்லையா? 1 பேதுரு 4:12 என்ன வாசித்தோம்? அது வரைக்கும் கூட வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 4:12. ஏன் கிளாஸ் வச்சிருக்கீங்க? கிளாஸ் தேவையில்லைன்னா கழுவி கமுத்தி காய வச்சு மூடி வை பத்திரமா. 1 பேதுரு 4:12 இந்த ஒண்ணே வாசித்தருங்க சிஸ்டர். அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதுன்னு வியக்காதீர்கள். மாறாக 13 வாசிங்க சிஸ்டர். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நடந்தது அப்படின்னு நினைச்சு வியந்து போக வேண்டாங்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம எதற்கும் ரெடியா இருக்கும்போது நம்ம வியந்து போகக்கூடிய தேவை இருக்காது. சிலவங்களுக்கு தோணலாம், என்ன இந்த சிஸ்டர் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நம்ம ஏதோ எதிர்பாராத இந்த உண்மை தெரியாம நம்ம இருந்தோம்னா, ஐயோ எனக்கு இப்படி ஆயிருச்சு, ஐயோ எனக்கு இப்படி ஆயிருச்சு, எதுவும் நடக்காது. நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எப்பவுமே அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மளை வைத்து பாதுகாக்கிறார். ஆனா சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும்போது ஏதோ எனக்கு நடந்துட்டது, ஐயோ எனக்கு நடந்துட்டதுன்னா நான் கத்த வேண்டியதில்லை, கூப்பாடு போட வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன வந்தாலும் ஆண்டவருடைய துணையை கொண்டு எப்படி நான் அதை வெல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப நம்மளுடைய எனிமி எப்படி வர்றான்? இந்த உலகபூர்வமா வர்றான். என்னுடைய மாமிசம் மூலம் என்னிடத்துல செயல்படுறான். நம்ம வார்த்தைகள் இருந்து பார்க்கறது எபேசியர் 6:12 எடுங்க. எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். இந்த வார்த்தை நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மனிதர்களோடு மட்டும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு இங்க பிரதர் சொல்லி தந்திருக்கிறாங்க, நம்ம மனிதர்களோடு போராடுறதே கிடையாது.
ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு நாம் போராடுகிறோம். இதே வார்த்தை எபேசியர் 2:2-3 இருக்கு. எபேசியர் 2:2-3 இருக்கு. அதை நீங்க பிற வாசித்தாலும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து 3 இதையுமே சொல்லியிருப்பாங்க. உலகம், மாமிசம், டெவில், இந்த 3ஐயுமே இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகே, அப்ப நம்மளுடைய எனிமி என்னன்னு தெரியுது, எந்த வகையில நமக்கு தாக்குதல் வருது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ தாக்குதல் வரும்னு தெரியும், எனிமி யாருன்னு தெரியும். இப்போ 3வது நமக்கு என்ன தேவைன்னா, எனிமியோட மைண்ட் செட் என்ன, எப்போ நம்ம வந்து ஒரு இதுல ஒரு போர்லையா இருக்கட்டும் நம்ம வெற்றி கொள்ள முடியும், நம்ம எனிமியோட பலம் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா, எனிமியோட மைண்ட் செட்டப் என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நம்ம எனிமிக்கு பலம் ஏதாவது உண்டுமா? ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்ற சாத்தானுக்கு பலம் ஏதாவது உண்டுமா? இல்லை. அவனுடைய பலம் என்ன? அவனுடைய பலங்கிறது பொய் தான். அவனோட பலம் என்ன? பொய் தான். பொய்ய சொல்லி நம்மளை ஏமாத்த வச்சு கீழே தலை போடுறது அவனோட வேலை. அப்போ அந்த அவனுடைய மைண்ட் செட்டப் என்னன்னு தெரியணும். ஓகே, இதுக்கு மேல நான் இன்னொன்னு கேட்கிறேன், அவனுடைய அல்டிமேட் டார்கெட் என்ன? அந்த டெவிலோட அல்டிமேட் டார்கெட் என்ன? இப்ப நான் இருக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவரை ஒரு குழப்பத்திலேயோ போராட்டத்திலேயோ ஒரு ஃபெயிலியர்லயோ கொண்டு போறதுனால டெவிலுக்கு என்ன பலன்? இந்த உண்மை நமக்கு தெரியணும். என்ன பலன்? அதாவது நம்மள வந்து நம்ம கடவுளோட போகக்கூடாது, ஒரு நிலையான வாழ்வுக்கு நம்மள கொண்டு போகக்கூடாது. அதான் டெவிலோடைய வேலை. எஸ், ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டா சொல்லிட்டீங்க. வேற யாராவது? பாவத்துல விழ வைக்கணும் சிஸ்டர், அது மட்டும் தான் அவனோட கோல். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அவனோட கரெக்ட் தான், எல்லாம் 2 ஆன்சருமே கரெக்ட் தான். அவனோட அல்டிமேட் ஏம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மகிமை வெளிப்படக்கூடாது. இன்னைக்கு நான் அனிதா, எங்க அப்பா அம்மா இவங்க 2 பேரோட மகள்னா, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டம், குழப்பம், ஒரு ஃபெயிலியர் கொண்டு வர்றதுனால அவனுடைய அல்டிமேட் ஏம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் சொன்ன பாவமாக இருக்கட்டு, கடவுளுக்கு நெருக்கமாக போகிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அவனுடைய அல்டிமேட் ஏம் என்னன்னா, கடவுளுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படக்கூடாது. அதற்கு எதிராக தான் அவன் செயல்படுவான். இந்த உண்மை எனக்கு தெரியணும். இன்னைக்கு நான் ஏன் படைக்கப்பட்டேன்? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நான் இருக்கட்டு, நீங்க இருக்கட்டு, உங்களை ஏன் படைச்சிருக்காரு ஆண்டவர்? என்னை ஏன் படைச்சிருக்காரு ஆண்டவர்? இந்த வான்வெளியில இருக்கிற எல்லா சூரியன், சந்திரன் எல்லாமே அது அல்டிமேட்டா கடைசியா பார்த்தா அதோட அல்டிமேட் பர்பஸ் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மகிமைக்காக. ஒரு பட்டாம்பூச்சியா இருக்கட்டு, யாருக்குமே தெரியாம ஒரு கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு மீனா இருக்கட்டு, இது எல்லாமே யாருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய மகிமைக்காக. அப்ப டெவிலோட அல்டிமேட் வேலை என்னன்னா, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படக்கூடாது. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுறதுல அவனுக்கு விருப்பம் கிடையாது. அதை தடை செய்யறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை பாவத்துல விழ வைப்பான், ஆண்டவருடைய நெருக்கத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு போவான். இதுதான் அவன் செய்வான். ஒரு பிறவியிலேயே குறைபாடான ஒரு மனிதனை தூக்கி கொண்டு போகும்போது ஜீசஸ் என்ன கேட்டாங்க? ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு? இவங்க பெற்றோர் செய்த பாவமா இல்லை இவர் செய்த பாவமா? ஜீசஸ் என்ன சொன்னாரு? ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுறதுக்காகத்தான் இவர் நிலையில இருக்கிறாருங்கிறது. இதுதான் உண்மை. அப்ப இந்த உண்மைக்கு எதிராக சாத்தான் செயல்படுறான். அப்ப நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிறேன், நான் ஒரு போராட்டத்துல போராடிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல நான் அந்த விசுவாசத்துல இருந்து ஓகே இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நான் அதை விட்டு விடுகிற போது அங்க யாரோட மகிமைக்கு இழுக்கு? மகிமைக்கு இழுக்கு வராது. என்னைக்குமே ஆண்டவருடைய மகிமைக்கு இழுக்கு வராது. யாருடைய மகிமை வெளிப்படாம ஆகுது? ஆண்டவருடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல இருக்கிறேன், நான் கண்டினியூஸாவே என்னால சில பாவங்களை விட்டுவிட முடியல. அப்ப நான் நினைக்கிறேன், நாளைக்காகட்டும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியணும்? இல்ல, நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் இதை தள்ளி போடக்கூடாது. ஏன்னா என் அப்பாவுடைய நாமத்தின் மகிமை வெளிப்படுவதற்கு நான் தடையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு மனுஷன் கடன் பிரச்சனையில இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு பாவத்துல இருக்கிறான், ஒரு சுய விருப்பத்தினால செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தருடைய சுச்சுவேஷன் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கல்யாணம் தான் இருக்குன்னு வைக்கலாம், எத்தனை டிவோர்ஸ் இந்த உலகத்துல நடக்கு இல்லையா?
இதில் டெவிலோட அல்டிமேட் எண்ணம் என்ன? இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்போது பிதாசுதன் பரிசுத்தாவின் முன்னிலையில் அந்த கணவனும் மனைவியும் இணைக்கப்படுகிறாங்க. வெறும் குழந்தைகள் பெற்றுக்கொள்றதுக்காகவோ அவங்க குடும்பமாக மட்டும் வாழ்கிறதுக்காகவோ மட்டும் இல்லை. அந்த குடும்பம் ஒரு நிறைவுள்ள குடும்பமாக இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகுது? குடும்பம் என்ற திருச்சபை மூலம் இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறார். அவருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்த போது நல்ல குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய மகிமைக்கு தாங்க பெருமை. ஆனால் அந்த குடும்பமே பிரிஞ்சு சின்ன பின்னமாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் செயல்படுவாங்க? உலகம் ஒரு பக்கமாக அவங்கள இழுக்கும், அவங்களுக்குள்ள இருக்கிற சுய விருப்பங்கள், சில இடத்துல விட்டு கொடுக்க முடியாத அந்த தன்மைகள் அது ஒரு பக்கம் இழுக்கும். அங்கே டெவில் ஈஸியாக செயல்பட்டுரும். அப்போ நமக்கு இந்த உண்மை ஃபஸ்ட்டு தெரியணும். என்னுடைய ஆண்டவருடைய மகிமைக்கு எதிராக என்னுடைய செயல்கள் இருக்கா? அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு தடையாக என்னுடைய செயல்கள் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, அவனுடைய டார்கெட்டில் அவன் யூஸ் பண்ணுற மெயின் டூல் என்ன தெரியுமா? நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை. இப்போ இன்னைக்கு நம்ம இறைவார்த்தை கேட்குறோம், கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்? ஓகே, ஆண்டவரால் இது முடியும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வார்த்தை சொல்ல தொடங்குவேன், இறை வார்த்தையை சொல்ல தொடங்குவேன். 2 நாள் சொல்லுவேன். 3ஆம் நாள் என்ன தெரியுமா பண்ணுவான்? 2 நாள் சொல்லிட்டு என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல, விட்டுரு அப்படின்னு அந்த விசுவாசத்தை கைவிட்டு விட வைப்பான். அது அவனுடைய மெயின் டார்கெட். அது நமக்கு தெரியணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் இந்த உண்மை எனக்கு தெரியும் போது நான் என்ன சொல்லணும்னு தெரியுமா? என் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளத்தை அவன் கொண்டு போட்டான்னா என் ஃபேமிலியில் அவனுக்கு டார்கெட்டு, அவனுடைய டார்கெட்டு ஆண்டவருடைய மகிமைக்காக, சர்வ வல்லவருடைய மகிமைக்கு எதிராக அவன் அந்த மகிமையை என் மூலம் ஆண்டவருக்கு மகிமை வராதபடி அவன் தடுக்கிறான்னு தெரியும் போது நான் என்ன பண்ணுவேன்? என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நல்லவர், எனக்கு அது நல்லது தான் அவர் செய்வார், அவர் என் கூட தான் இருக்கிறார், என் சார்பாகத்தான் இருக்கிறார், என்னை அவர் நேசிக்கிறார், நீ என்ன இந்த உலகத்தில் நடந்தாலும் நான் என் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியும். இந்த உண்மை எனக்கு தெரியலன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஐயோ, நான் இப்படி இருக்கிறேன், இப்போ நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு இப்படி நடந்துருச்சுது, எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்? நானும் சேர்ந்து என்னை படைத்தவரை நான் நிந்தித்து கொண்டிருப்பேன், எனக்கும் தெரியாம. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வரட்டு, தேவையில்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலை வரட்டு, நமக்கு நெருக்கமானவர்கள் மூலமாகவோ, நம்மளுடைய ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய எந்த ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் வந்தாலும் தெரியணும் ஆண்டவர் ஏன் கூட தான் இருக்கிறாரு. அந்த டவுட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வருவான். ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரா தெரியல, நீ உன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற டவுட்டு பல நேரங்களில் பல மனுஷங்கள் மூலம் நமக்கு ஆண்டவர் அந்த தீயவன் கொண்டு போடுவான். அப்போ எனக்கு தெரியணும், இல்லை, வெளியே தெரிகிறது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாகவோ, ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளமாகவோ, பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளமாகவோ, இல்லை நம்ம உறவுகளில் ஒரு சிக்கல் மாதிரியோ தான் தெரியும். ஆனால் அதோட அல்டிமேட் ஏம் என்ன? அங்கே ஆண்டவருடைய மகிமை நம்ம மூலம் அங்கே குறைக்கப்படுது. அப்போ நான் என் ஆண்டவருடைய மகிமைக்கு கலங்க நான் கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிறது தெரியணும். ஆண்டவருடைய மகிமை என்னால் கூட போகிறது கிடையாது, ஆனால் அந்த இடத்துல அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் சந்தோஷமா நல்ல குடும்பமா வாழும்போது அங்கே யார் மகிமைப்படுத்தப்படுகிற? ஆண்டவர். அதே குடும்பம் 2ஆ பிரிஞ்சு சின்ன பின்னமாக இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு தான் இழுக்கு வரும்போது அங்கே நம்மளுடைய ஆண்டவருடைய நாமத்திற்கு இழுக்கு வர்றதுக்கு நாமும் அவருடைய மகிமை அடைவதற்கு நான் ஒரு தடையாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அப்ப என்ன பண்ணலாம்? சோதனைகள் வரும்போது ஏதோ புதுசா வந்துட்டது அப்படின்னு நினைச்சு பேதுரு சொல்ற மாதிரி வியக்க வேண்டாம். 1 தெசலோனிக்கர் 3:5 1 தெசலோனிக்கர் 3:5 1 தெசலோனிக்கர் 3:5 பவுல் சொல்றாரு, ஆகவே நமது பிரிவை தாங்க முடியாமல் உங்கள் நம்பிக்கையை பற்றி அறிந்து கொள்ள தீமோத்தேயுவை அனுப்பினேன். ஏனெனில் சோதிப்பவன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தி விட்டானோ என்றும் அதனால் எங்கள் உழைப்பு வீணாகி விட்டதோ என்றும் அஞ்சினேன். அவரு அந்த 2வது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பிக்கையை பற்றி அறிந்து கொள்ள பவுல் என்ன பண்றாரு? அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு அறிந்து கொள்ள அனுப்புறாரு. ஏனெனில் சோதிப்பவன் உங்களை வஞ்சித்து விட்டானோ. அப்ப சோதிப்பவன் நம்மளை வஞ்சிக்கும் போது நம்ம எதுல தளர்ந்து போறோம்?
நம்பிக்கையில் தளர்ந்து போகிறோம். இந்த உண்மை தெரியணும். பேதுரு இருந்தார் இல்லையா? பேதுரு லூக்கால எடுத்து வாசிப்போம். லூக்கா 22:31. லூக்கா 22:31. நான் வாசிக்கிறேன். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல் உன்னை படைக்க ஆண்டவர் சொல்றாரு. யார்கிட்ட? பேதுருட்ட சொல்றாரு. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. இங்க யாரு பேதுருக்காக மன்றாடுறாங்க? யாரு பேதுருக்காக மன்றாடுறாங்க? ஜீசஸ். ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் மன்றாடுறாரு. சாத்தா வந்து புடைக்க அனுமதி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, சீமோனே நான் உனக்காக மன்றாடினேன். ஜீசஸோட பிரேயர் இங்க கேட்கப்பட்டதா? கேட்கப்படல. ஜீசஸோட பிரேயர் கேட்கப்பட்டது. 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 ஏன்னா அவரு அந்த அவன் அனுமதி கேட்ட உடனேயே அவர் எதுக்காக மன்றாடுறாரு? உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். அப்ப இந்த சூழ்நிலை வரும்போது நீ என்ன மறுதளிப்ப. உண்மைதான், மறுதளிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ 3 முறை நீ மறுதளிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன பண்ணாரு? அவருடைய நம்பிக்கை தளர்ந்து போகல. நம்பிக்கை தளராதனாலதான் திருப்பி போனாரு ஜீசஸ்ட. இன்னைக்கு திருச்சபையோட தலைவராக அவர் உயர்த்தப்பட்டார். யூதாசு இருந்தார் இல்லையா? யூதாசு திரும்பி போறதுக்கு அவருக்கு முடியல. ஏன்னா அவருக்கு அங்க நம்பிக்கை இழந்துட்டார். பேதுரு அவரை சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவு அந்த சூழ்நிலை நிமித்தம் அவர் மறுதளிச்சாரு. ஆனா என்ன பண்ணாரு? ஏன் ஆண்டவர்கிட்ட போவேன்னு திருப்பி போனார். அவரோட நம்பிக்கை அங்க இழந்து போகவில்லை. அப்போ சாத்தானுடைய பெரிய ட்ரிக் என்ன? ஒண்ணு, கடவுளுடைய நாமத்திற்கு நம்ம மூலம் மகிமை அடையாதபடி நம்மளை பின்வாங்க வைப்பான். 2வது, என்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை நான் கைவிடுறதுக்கு வைப்பான். இது நமக்கு தெரியும். அப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னா நான் திருப்பி என்ன பண்ணணும்? நான் எங்க கைவிட்டேன்னு தெரியணும். அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்க தெரியணும். நான் போய் பாவசனைத்தனம் பண்ணிட்டு திருப்பி ஆண்டவரோட என்னால ஒப்புரவாக தெரியணும். அப்புறம் அதுல திருப்பி நான் விழாம இருக்கிறதுக்கு அதற்கான வார்த்தையை என்னால அறிக்கையிட தெரியணும். நான் இதை பண்ணாம ஐயோ நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா என்னால ஆண்டவரோட ஒப்புரவாக முடியாது. நான் நம்பிக்கை இழந்து போனா ஒன்றும் பண்ண முடியாது. நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். எந்த சூழ்நிலையில எவ்வளவு அடிமட்டத்துக்கு நம்ம போனாலும் திருப்பி நம்ம ஆண்டவரோட தேடி வரும்போது ஆண்டவர் நம்மளை அவர் மூலம் இழுத்துக்கொள்வார். இந்த இடத்துல சாத்தா என்ன தெரியுமா பண்ணுவான்? பொய் சொல்லுவான் நம்மகிட்ட. அவனுடைய வேலையெல்லாம் எங்க இருக்கும்? இந்த பொய் அவன் சொல்றது எங்க போடுவான்? நேரே வந்து என்கிட்ட சொல்லுவானா? அவனுக்கு எனக்குமான போராட்டம் எங்க? டெவிலுக்கும் நமக்குமான போராட்டம் எங்க இருக்கும்? லாஸ்ட் டைம் சாரி விசுவாசத்துலதான் போராட்டம். சிந்தனை. பிரைஸ் தி லார்ட். சிந்தனையில் விசுவாச போராட்டம். சிந்தனையில் லாஸ்ட் டைம் கூட ராணி சிஸ்டர் அதை ரிமைண்ட் பண்ணாங்க. சிந்தனையில் தான் போடுவான். அவன் பொய் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? ஒன்னால எல்லாம் முடியுமா? நீ உனக்கு தகுதியே இல்லை, நீ அப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்டன்னு சொல்லுவான். அப்போ எனக்கு இந்த உண்மை தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன்? அம்மா எனக்கு தகுதி இல்லை நீ சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமானாக அவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தகுதியின் பொருட்டல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமானாக இருக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே எனக்கு சொல்ல தெரியணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நெருக்கமான அநேக மக்களுக்கு சாத்தான் போடுற ஒரு பெரிய இதுதான் அவனுடைய சிந்தனைகள்ல. நீ சரியில்லை, நீ அவங்கள மாதிரி நினைக்காத, இவங்கள மாதிரி நினைக்க, நீ எல்லாம் ஆண்டவருக்கு நெருக்கமா போக முடியாது அப்படின்னு போடுறான். திருப்பி திருப்பி போட்டு நம்மளை என்ன பண்றான்? அவன் வந்து ஒரு விதமாக வஞ்சித்து கொண்டிருக்கிறான். பவுல் சொன்ன மாதிரி நமக்கு சொல்ல தெரியணும், சாத்தானே உன்னுடைய வஞ்சனை எனக்கு தெரியாததல்ல, எனக்கு தெரியும். நான் தகுதி உடையவதான், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியணும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல தெரியணும். இன்னைக்கு நம்ம தகுதியை பொறுத்து தான் ஆண்டவரோட நம்ம இருக்க முடியும்னா இன்னைக்கு ஒருத்தரும் இருக்க முடியாது இந்த உலகத்துல. உண்மையை நம்பினா வெற்றி, அவன் போடுற பொய்யை நம்பினா தோல்வி. 2ல எதுன்னு நம்ம தான் சூஸ் பண்ணணும். அவன் சொல்லுவான், உனக்கு யாரோட உதவி இந்த உலகத்துல இருக்கு?
உனக்கு யாருமே உதவி இல்லை, உன் ஹஸ்பண்டும் சப்போர்ட்டிவா இல்லை, உன் பிள்ளைங்களும் சப்போர்ட்டிவா இல்லை. நமக்கு சொல்ல தெரியணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எசாயா 41:10, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவேன்னு என் அப்பா சொல்லியிருக்காரு. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல தெரியணும். இது நான் சொல்ல தெரியலன்னா என்ன தெரியுமா செய்வேன்? அவன் போடுற போய் அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா திருப்பியும் போடுவான், திருப்பியும் போடுவான், திருப்பியும் போடுவான். அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்புறம் நம்மளை குறித்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? சந்தேகப்பட தொடங்கிடுவோம். இல்லை, யார் என்ன சொன்னாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். மனிதர்கள் சில நேரங்களில் தூக்கி வைப்பாங்க, கீழே போட்டுருவாங்க, தேவையில்லை. எல்லா மனிதரையும் அன்பு செய்ய தெரியணும். ஆனால் என்னைக்குமே நம்ம இருக்கிறபடி நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு ஒருத்தர் ஒன்றுன்னா நம்ம ஆண்டவர் தான். ஓகே, எனிமி யாருன்னு தெரிஞ்சிட்டோம், அவனுடைய டூல் என்னன்னு தெரிஞ்சிட்டோம், அவனுடைய டார்கெட் என்னன்னு தெரிஞ்சு. டார்கெட் என்ன? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை வராம அவன் தடுக்கிறது. என்ன டூலை யூஸ் பண்றான்? என்னுடைய விசுவாசத்தை கைவிட வைக்கிறான். இந்த போராட்டம் எது வரைக்கும்? இந்த போராட்டம் எது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்? இறுதி வரை இருக்கும், லைஃப் லாங். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்றாரு 2 திமோத்தேயு 4:7, அதை நீங்க நோட் பண்ணி வைங்க, டைம் போயிட்டு இருக்கு. 2 திமோத்தேயு 4:7 சொல்றாரு, நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். அவருடைய இறுதி காலத்துல தான் வரலாம் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா உலகம் நமக்கு இன்னைக்கு ஒரு போராட்டம் வருது, அந்த போராட்டத்துல நான் வெற்றி கண்டுட்டேன். நான் இறை வார்த்தையை பயன்படுத்தி நல்லதொரு போராட்டம் போராடி நான் வெற்றி கண்டுட்டேன். இந்த உலகமும் மாமிசமும் சாத்தானும் அதுக்கப்புறம் இல்லையா? இருக்கு. உலகமும் மாமிசமும் சாத்தானும் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது சூழலில் இன்னொரு இதை தருவான். நான் இப்போதான் வெற்றி கண்டுட்டேன், இனி இப்படி எனக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லி நான் போராடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். 24 hours எப்படி நாட்டின் எல்லைப்புறங்களில் இருக்கின்ற படை வீரர்கள் ரெடியாக இருக்கிறாங்களோ அது மாதிரி. ஆனா அது கஷ்டமான்னு கேட்டா கஷ்டம் கிடையாது, ஈஸி. விசுவாச போராட்டம் ஈஸி. நம்பிக்கையில நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எனக்காக ஆண்டவர் இருக்கிறார், நான் போராடுறதுக்கு நான் இறுதி வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும், ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும். சில நேரம் சாத்தான் சொல்லுவோம், நமக்கே மனசுல தோணும், அப்பா எல்லாம் முடிஞ்சது, இனி ஒன்றும் இல்லை அப்படி நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போதான் புதிய போராட்டம் வரும். ஏன்னா ஒவ்வொரு முறை நான் இந்த போராட்டங்களை வெற்றி பெற்று போகும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் மெச்சூர் ஆயிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிகிறது கண்ணுக்கு தெரிஞ்ச 1-2 போராட்டம் அது வெற்றி கொள்றது இல்லை. ஆண்டவருடைய டார்கெட் வேற, அவருடைய அஜெண்டா வேற. அவர் எனக்கு பெரிய பெரிய காரியங்கள்ல என்னை புடமிட்டு அந்த இடத்துல அந்த சோதனையில நான் வெற்றி பெற்று வரும்போது அவர் என்னை பலவிதமாக புடமிடுவார். நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதது பலவிதமா நம்மளை புடமிடுவார். அந்த இதுகள்ல நம்ம வெற்றி கொள்ளும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மளை வைத்து வல்ல காரியங்கள் செய்ய வைப்பார். அநேக பேருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக அவர் மாற்றுவார். அதுக்கு இந்த இடத்துல நான் புடமிடப்படுகிறேன், நான் சோதிக்கப்படுகிறேன். அப்ப நான் ஒரு நல்ல போர் வீரனாக எப்பொழுதும் நம்ம கையில இருக்கு. என்னது? இறை வார்த்தை. நிறைய வார்த்தை நமக்கு தெரியணும்னு கிடையாது. கொஞ்சம் வார்த்தை எடுத்துக்கிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா சூழல்களுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும். அஞ்சாதே. பயந்து இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிருக்காரு, அஞ்சாதேன்னு சொல்லியிருக்கிறார். நான் நீதிமான் இல்லையே, நான் நீதிமான் தான், நான் கிறிஸ்துவுக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சின்ன சின்ன 1-2 விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி எனக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த வார்த்தைகளை, சில வார்த்தைகளை நான் என்னுடைய எப்பவுமே எனக்குள்ள நான் அசை போட்டு கொண்டு இருக்கும்போது என்னால் இந்த வார்த்தையை கொண்டு போராட முடியும். வெற்றி பெறுற வரைக்கும் போராட முடியும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என்னால் போராட முடியும். அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக நான் மாற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு நம்ம சமர்ப்பிக்கும். அந்த நேரத்தில் ஆஃபர் பண்ணி ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நேரங்களோடு இந்த இடத்துல இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரேப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்முடைய மகிமைக்கு உம்முடைய மாட்சி வெளிப்படுவதற்கு நாங்கள் ஒரு தடையாக இருக்காதபடி எங்களுடைய சுய எண்ணங்கள் மூலமும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சோம்பேறித்தனத்தின் மூலமும் நாங்கள் இறைவார்த்தை சொல்ல மறந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வருகின்ற அந்த போராட்டங்களை நீர் விரும்புகிறபடி வெற்றி கொள்ள நாங்கள் மறுத்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம்.
எங்க மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லா சூழல்களிலும் ஆண்டவரே நல்லதொரு விசுவாச போராட்டம் நாங்கள் போரிடுவதன் மூலம் ஆண்டவரே தீயவனை வென்று உமக்கு பணிந்திருந்த தீயவனை வெல்ல நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். நீர் எங்களுக்கு வல்லமை தருகிறீரே. நன்றி. எங்களுக்கு வலுவூட்டுகிற உம்முடைய துணை கொண்டு எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. நாங்கள் சுமக்க ஒன்றும் இல்லை. நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து எங்களுக்கு வெற்றி பெற்று தந்து விட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாச போராட்டத்தின் மூலம் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நன்றி. இந்த உண்மையை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் நன்றி. எந்த சூழலிலும் மகிழ்ச்சியோடு இருக்க நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தளரல. ஏன்னா அந்த ஒரு மனித பலவீனத்தில் அவர் ஒரு பண்ணிட்டார், 3 முறை மறுதளித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அதற்காக மனநொந்து அழுது அது திருப்பியும் போனார். அந்த நம்பிக்கை இந்த இடத்துல தான் ஜீசஸோடைய பிரேயர் கேட்கப்பட்டது. இல்லைன்னா அவர் திருப்பி போயிருக்க மாட்டார். அந்த நம்பிக்கை கேட்கப்பட்டதுனாலதான் அவர் மனம் வருந்தி திரும்பி வந்திருக்காரு. கண்டிப்பா. ஓகேங்க ஓகேங்க சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Thank you sister. Thank you sister. வேற யாராவது டவுட்? Praise the Lord. ஓகே, இப்போது நாம் சாட்சிய நேரத்திற்கு கடந்து வந்திருக்கின்றோம். சாட்சியம் சொல்ல விரும்புகின்றவர்கள் கடந்த காலங்களிலே வாரங்களிலே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் சாட்சியாகவும் நிற்கும் நேரம் இது. கடவுளுடைய நாமம் மகிமைப்பட நாம் இப்பொழுது சாட்சியம் கூற இருக்கிறோம். சாட்சியம் கூற இருக்கின்றவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி சாட்சியம் சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். இறை வார்த்தை மூலமாக நம்முடைய உள்ளங்களை தொட்ட மனமாற்றத்திற்காகவும், மனமாற்றம் எப்படி நம்ம வந்தது, வாழ்க்கையில நாம எப்படியே அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து கூட சாட்சி சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி சாட்சியங்கள் மற்றவர்கள் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாமலும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் இயேசுக்கு உகந்த இறை வார்த்தைக்கு அடிப்படையான அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கும் உகந்ததாக இருக்கும். எல்லா சாட்சியத்தையும் சொல்லலாம். உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததெல்லாம் நம்ம சொல்றோம், பொருளாதார பிரச்சனையிலிருந்து கொடுத்ததெல்லாம் சொல்றோம். அதே போல இறை வார்த்தையை நம்ம கேட்டு அதன் வழியாக பெற்ற பயன்களையும் நம்ம சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். கண்ணகுறை. பிரைஸ் தி லார்ட். ஒண்ணும் இல்லை. ஓகே, பிரைஸ் தி லார்ட் பிரதர். யாவலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். கடந்த வாரம் எங்க அண்ணி ஆரோக்கியராணிங்கிறவங்களுக்கு இந்த லெஃப்ட் லெக் சர்ஜரிக்காக நம்ம ப்ரே பண்ணோம் பிரதர். அவங்களுக்கு சர்ஜரி சக்சஸ்ஃபுல் ஆகி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அதனால கடவுளுக்கு நன்றி பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Thank you ஜீசஸ். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மை, அதாவது அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஹீலிங், அதற்காக சாட்சியம் கூறியிருக்கார். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரிக்கு நல்ல விடுதலை தந்ததற்காக. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சிஸ்டர் வைசாலி. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. முந்தானேத்து வீட்டுல கேஸ்ல குக்கர் வச்சிருந்தோம். அதுல வெடிக்கிற மாதிரி போகல, ஆனா அது கீழே விழுந்துடுச்சு. சடனா அடுப்புலயே வச்சிருந்தது, அது சடனா கீழே விழுந்துருச்சு. பிரைஸ் காட். அது யாருக்கும் எதுவுமே ஆகல. அது எதுவுமே ஆகல, கீழே மட்டும் விழுந்துருச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய கவனக்குறைவுனால சில விபத்துக்கள் நடப்பது உண்டு.
அதே மாதிரி அந்த அடுப்புல, அந்த கேஸ் அடுப்புல குக்கர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது கவனக்குறைவுனால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே அங்கிள். ஓகே ஓகே, பிரைஸ் அலாட். வேற யாராவது சாட்சி? நான் ஒரு சாட்சி சொல்றேன். கடந்த திங்கட்கிழமை நான் அவங்க வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சேன். என்னுடைய தங்கையோட கணவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதாவது ஹார்ட்ல வந்து 5 பிளாக் இருக்குது. உடனே அதை டெஸ்ட் எடுத்த உடனேயே 5 நாளுக்குள்ள ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அறுவை சிகிச்சை திருச்சி காவேரி மருத்துவமனையில முடிஞ்சு நன்றாக இருக்கிறார். அதுக்காக நான் சாட்சி சொல்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் அலாட் சிஸ்டர் சோஃபியா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் அலாட் சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் பிரதர். கடந்த வாரம் சாட்டர்டே வந்து நாங்க கொடைக்கானல் டூர் போயிருந்தோம் பிரதர். அப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மட்டும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. நாங்க போயிட்டு ரீச் ஆன பிறகு அங்க ஒரே மழை இருந்தது. அதுக்காக சிஸ்டர் சொன்னாங்க ப்ரேயர் பண்ணிக்க சொல்லி. நான் வந்து ப்ரேயர் மீட்டிங்ல நம்ம அதே மாதிரி ஏசப்பா உங்களுடைய ஒப்பற்ற பெரு செல்வத்தோட எங்கள் தேவைகளை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அதுபடி நாங்க கிளம்புறப்ப மழையா இருந்தது. ஆனா சுத்தி பாக்குற வரையும் அன்று முழுவதும் நாள் முழுவதும் வந்து எங்களுக்கு வந்து மழையே இல்லை. நாங்க வெளியில கிளம்ப ஸ்டார்ட் இல்ல ஈவினிங் வரையிலும் மழை இல்லாம இருந்தது. அதனால ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். என்னுடைய தேவைகளை நாம ஏசப்பாட்ட சொன்னேன். ஏசப்பா வந்து தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்ஸ் அலாட். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயற்கையாக இருந்தாலும் அவை நமக்கு இடையூறாக இல்லாமல் ஆண்டவர் நம் கூடவே இருந்து பிரசன்னமா இருந்து அவங்க அந்த டூர் போற சமயத்துல அவர்களை குடையென இருந்து காப்பாற்றி இருக்கிறார். அவர்களுடைய அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த மழையிலிருந்து அவர்களுக்கு பூரண விளக்கு அளித்து ஆண்டவர் அற்புதமாக அவர்களை வழிநடத்தியிருக்கிறார். சென்ற இடத்திலே அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இன்னுமாய் இறை வார்த்தையில யாருமே உடைக்கப்படலையா இன்னைக்கு சிஸ்டர் கொடுத்ததுல? நம்பிக்கையில தளர்ந்து போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கிறோமா? பிரைஸ் அலாட் சிஸ்டர். யாரு? நான் அபி. பிரைஸ் அலாட் சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர், எனக்கு இப்போ ஒரு 3 வீக்ஸா எனக்கு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. வீட்டில் லைக் இதுக்கு முன்னாடி நான் சிஸ்டர் ஒருத்தவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணேன். ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ தென் அவங்க நிறைய வார்த்தைகள்லாம் கொடுத்தாங்க. ஸோ நான் அந்த வார்த்தையெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி இதெல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு இது வந்து நான் முன்னாடி மீட்டிங்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் டாக்டர் எல்லாமே எனக்கு கடவுள் தான். பிகாஸ் ஐ ஜஸ்ட் இந்த வார்த்தைகள், கடவுளோட வார்த்தைகள். நான் ஹாஸ்பிட்டல் போயே பிரைஸ் அலாட். கேட்கலே சிஸ்டர். ஆகி ரொம்ப பெருசா இருந்தது. அதை கூட நான் கடவுளோட வார்த்தைகளை சொல்லி இயேசுவின் காயங்களால், திருக்காயங்களால் குழந்தையோட இந்த காயமும் வலியும் எந்த ஒரு அந்த லூக்கா 10:19 வேர்டும் சொன்னேன். அது அப்படியே அந்த காயம் வந்து ஒரு 1 to 2 daysல அந்த அந்த வீக்கம் வத்தி அதோட காயமே அது இல்லாமல் போச்சு. அவனுக்கு அந்த வலியே தெரில. அதோட மார்க் இருந்தா கூட அதோட வலி தெரில. ஸோ இந்த மாதிரி டெய்லி நான் பேசிஸ்ல
ஹாஸ்பிட்டலில் இக்னோர் பண்ணிட்டு நான் வேர்ட்ஸில் தான் போயிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நான் சீரியஸானா இல்லை, பட் அது உண்மையாமே நடக்குது. வித் ஃபெய்த் ஐம் ப்ரைசிங் காட் அண்ட் ஐம் டெல்லிங் த வேர்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப குயிக்காக க்யூர் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரைஸ் த லாட், தேங்க்ஸ் டு காட். அண்ட் ஆல்சோ வீட் பிரச்சனை வந்தது. ஸோ இந்த பிரச்சனையில் பிரதர் ஹலோ சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வீடை வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஐ ஹாவ் க்ளூலெஸ். நான் என்ன பண்ணணும்னு தெரில. ஜஸ்ட் ஓகே, நான் இட்ஸ் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் அண்ட் இப்போ கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு எனக்கு கொடுத்த வார்த்தை படி நான் அதை சொல்லி ஒப்பு கொடுத்து அதை சொல்லிட்டே வந்தேன். என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெரிய ப்ராப்ளம்ஸ், லைக் இப்போ கூட எனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, பட் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக விளங்குது. ஹார்ட் சுச்சுவேஷன் கூட என்னால் முடியாதது என்னோட ஆண்டவர் என் கூட இருந்து இதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்ற ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துருச்சு. ஐ ஃபீல் வெரி ரொம்ப ஐ ஃபீல் வெரி லவ் பை காட். லைக் அவங்களோட அன்கண்டிஷனல் லவ். ப்ராப்ளம் சுற்றி வர இருக்கு. எப்போனாலும் அந்த கால், நிறைய ப்ரெஷர் அங்கே இங்கே, பட் அது எல்லாமே ஸ்மூத் ஆக்கி எனக்கு ஈஸியாக இதை சால்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னை ஒரு ஜர்னியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடு கூட மாறணும்னு ரொம்ப ஹார்டாக கன்வர்சேஷன்லாம் வந்தது. பட் அதை கூட எனக்கு நான் இறைவார்த்தை மூலயமா நான் அதை அறிக்கையிட்டனால எனக்கு அந்த கன்வர்சேஷன் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு பேசினது கூட நான் போல்டாக இருந்தேன். போல்டாக அதை நான் பேசி நான் கேட்டபடி எனக்கு கிடைச்ச கைடன்ஸில் அவங்கள்ட்ட பேசினேன். அது மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. ப்ரைஸ் த லார்ட், க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டருடைய அவங்க சொன்ன சாட்சியத்தை கேட்டோம். எல்லாத்துக்குமே அவங்க இறை வார்த்தையை பயன்படுத்தி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சால்வ் ஆயிருக்கிறாங்க. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மைதான் சிஸ்டர். அதாவது லூக்கா 10:19 அந்த இறை வார்த்தை அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அதுல மற்றதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதாவது பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் வல்லமையை வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு ஆமாங்க எதுவுமே தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த மேல உள்ள ஆமாங்க 2 விட்டுருங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா யாருக்கு சொல்றாரு? எங்களுக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான். ஆமா அதாவது ஆமா ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல, ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, கடவுளால இயேசுவின் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. உங்களுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தான், எங்களுக்கு எல்லாருக்கும் தான் அது கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்குன்னா நம்ம இருக்கிற எல்லா மக்களுக்கும் தான் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் சாயலாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்குமே அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதனால இது குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும்தான், நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். யாரு வேணாலும் ஜெபிக்கலாம். அந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஜெபிக்கிறது நம்ம, ஹீலிங் கொடுக்கிறது அவர். அதே மாதிரி எதுவும் தீங்கும் விளைவிக்காது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஜீசஸ் சொன்ன வார்த்தை, அவ்வளவுதான். அதை நம்ம எடுத்து சொல்லணும். அதே மாதிரிதான் உங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கிறது. எல்லாருக்குமே தான் இந்த கருத்து. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் Praise the Lord, brother. பிரைஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். கண்டிப்பா பிரதர். வார்த்தை எல்லாத்துக்குமே உயிர் இருக்குன்னு எனக்கு முன்ன அதோட இது தெரியல, பட் இப்போ அது அது என்ன சொல்றது, அது லைவா பார்த்துட்டு இருக்கேன். சட்டு சட்டுன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கு. உண்மைதான், இது என்ன சொல்றது, ஒரு ஆக்சஸ் கார்டு மாதிரி இருக்கு. இந்த டோர் ஓபன் பண்ணா இந்த கீ அந்த மாதிரி ஆகிருச்சு. உண்மைதான் சிஸ்டர். God is showering me with lot of love, brother. அதான் எல்லாத்துக்குமே அதுதான். அந்த வார்த்தைய நம்ம உள்ளூர தியானிச்சோம்னா எல்லாத்துக்குமே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. எதுவும் தீங்கும் விளைவிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அத நம்ம நல்லா உள்ளூர தியானிச்சோம்னா அந்த இறை வார்த்தைய நம்ம பத்தியே நமக்கு தெரியும். அதான் வேற ஒண்ணு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? வேற யாரும் சாட்சி இல்லையா? சாட்சி இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்தில் கடந்து செல்லலாம். ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர்.
Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லும் முன்பு ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. திங்கட்கிழமை கட்டா நேரம் 6 மணிக்கும், அமீரக நேரம் 7 மணிக்கும், இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கட்டா நேரம் 4:30 மணி, அமீரக நேரம் 5:30 மணி, இந்திய இலங்கை நேரம் 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடுகளில் நாமும் கலந்து கொள்வோம். நம்முடைய உறவுகள் நண்பர்களுக்கு இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்தி